அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இறைமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகத்தை. சென்ற பதிவிலே நாம் சபரி துர்க்கையின் பெருமை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தீபதுர்க்கை பற்றி. லலிதா சகஸ்ரநாமத்திலே அஜ்ஞான துவாந்த தீபிகாயை நமக என்று ஒரு நாமம் வருகிறது. இதன் பொருள் இருள் என்ற அகங்காரமே அறியாமை, அகங்காரத்தை போக்கும் தீபமாக அம்பிகை விளங்குகிறாள். இந்த அம்பிகையே எல்லா உயிர்களின் ஆத்மாவாக பிரகாசிக்கிறாள். யோகிகளின் இதயத்தில் உள்ள அஞ்ஞானத்தை போக்கி ஞான தீபத்தை ஏற்றுபவளாக அந்த அன்னையே இருக்கிறார். அந்த அஞ்ஞான துவாந்த தீபிகையை நாமும் வணங்கி நம் அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்வோம். வாருங்கள், இப்போது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தின் 3வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆயி ஜகதம்ப மதம்ப கதம்பவன பிரியவாசினிஹாசரதே ಶಿಖರಿ ಶಿರೋಮಣಿ ತುಂಗ ಹಿಮಾಲಯ ಶೃಂಗಣಿ ಜಾಲಯ ಮಧ್ಯಗತೆ ಮಧು ಮಧುರೇ ಮಧು ಕೈಢಪ ಭಂಜಿನಿ ಕೈಢಪ ಭಂಜಿನಿ ರಾಸರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಅಯಿ ಜಗದಂಬ ಮದಂಬ ಕದಂಬವನ ಪ್ರಿಯವಾಸಿನಿ ಹಾಸರತೆ ಶಿಖರಿ ಶಿರೋಮಣಿ ತುಂಗ ಹಿಮಾಲಯ ಶೃಂಗಣಿ ಜಾಲಯ ಮಧ್ಯಗತೆ ಮಧು ಮಧುರೇ ಮಧು ಕೈಢಪ ಭಂಜಿನಿ ಕೈಢಪ ಭಂಜಿನಿ ರಾಸರತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ரம்யகபர்தினி சைலசுதே. இதன் பொருள், உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னையாக இருப்பவளே நீயே எனது தாயுமாகும். கடம்பவனத்தில் உறைபவளே, எப்பொழுதும் உன் சிரிப்புடன் இருப்பவளே, பனிமலை உச்சியில் உள்ள ஸ்ரீசக்கரத்தின் நடுவிலே இருப்பவளே, தேனுனும் இணையவளே, கேளிக்கைகளில் மகிழ்பவளே, மது கைடபர் என்ற அரக்கர்களை அழித்தவளே, என்றும் இனிமையானவளே, நீ வாழிய வாழிய வாழியவே என்று உன்னை வாழ்த்துகிறேன். எனக்கு நீ அருள் புரிவாயாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.